இது ஏதோ சாதாரண டிசைன் கிரிட் இல்ல, ஒரு கட்டடத்தையும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இந்த கோபுரங்கள் ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா காஸ்மிக் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஹிஸ்டரி பாடம் இல்ல, நம்ம ஆன்மீகம்னு நினைக்கிற நம்ம முன்னோர்களோட ஞானத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலையே மிஞ்சிற அளவுக்கு டெக்னாலஜி எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். நம்மளோட பழங்கால கோவில்கள் எல்லாம் சும்மா சாமி கும்பிடுறதுக்கான இடங்கள் மட்டும்தானா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா? கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இந்த விளக்கத்தோட முடிவுல இதுக்குள்ள எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை இருக்குன்னு உங்களுக்கே புரியும். சரி வாங்க நம்மளோட ரகசியத்தை நோக்கி போவோம். நம்ம கோவில்களை வெறும் கலைப்படைப்புகளா பார்க்காதீங்க, அது ஒவ்வொன்றும் ரொம்ப துல்லியமா வேலை செய்யற ஒரு சயின்டிபிக் டூல். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். கோபுரங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவிலோட நுழைவாயில்ல உயரமா அழகா இருக்கும். நாம அதை ஒரு அழகுக்காக கட்டினாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அசல் விஷயம் அது இல்ல. நம்ம பூமிக்குன்னு சில மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எங்கெல்லாம் அந்த ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த புள்ளிகளை கரெக்டா கண்டுபிடிச்சு அங்கதான் கோபுரங்களை கட்டியிருக்கிறாங்க. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல, இது ஒரு பக்காவான பிளான். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். இந்த கோபுரங்கள் ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா காஸ்மிக் எனர்ஜியை, அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உயிர் சக்தியான பிராணனை அப்படியே இழுத்து நேரா கோவிலோட மையமான கருவறைக்கு அனுப்புது. நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு விதமான அமைதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். சரி, கோபுரத்தோட உச்சிக்கு வருவோம். அங்க கலசம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள 2 விதமான நோக்கம் இருக்கு. பாருங்க, ஆன்மீக ரீதியா அது ஒரு புனிதமான சின்னம். ஆனா சயின்டிஃபிக்கா அது ஒரு பெர்ஃபெக்டான லைட்னிங் கண்டக்டர். ஆமா, இடி தாங்கியா செயல்பட்டு அந்த ஊரையே மின்னல்ல இருந்து காப்பாத்துது. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல அந்த கலசத்துக்குள்ள தானியங்களை வைப்பாங்களாம். அது பல 100 வருஷம் ஆனாலும் அதோட விதைக்கிற தன்மை போகாம அப்படியே இருக்குமா. பாத்தீங்களா எப்படி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்த்திருக்காங்கன்னு? கோவிலோட வெளி அமைப்பை பார்த்தோம். இப்போ அதோட ஃபவுண்டேஷனுக்கு போவோம், அதாவது அந்த கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட். இங்கே தான் வாஸ்து புருஷ மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஒரு கட்டிடத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வரைபடம். இது ஏதோ சாதாரண டிசைன் கிரிட் இல்ல, ஒரு கட்டடத்தையும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வைப்ரேஷன் உருவாக்கும்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கிரிட் ஒரு 8x8 இல்லனா 9x9 மேத்தமேட்டிக்கல் லேஅவுட். இதை நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு முக்கிய திசைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கட்டிடம் நம்ம பூமி சுத்துறதுக்கும் சூரியன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஹார்மனியில, ஒரு இசை மாதிரி அதிர்றது தான். நினைச்சு பாருங்க, இது ஆர்கிடெக்சரோட உச்சம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த அலைன்மெண்ட் வெறும் டைரக்ஷனோட நிக்கல. நம்மளோட பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாத்தோடையும் இதை இணைச்சிருக்காங்க. இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கட்டிடங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு குட்டி மாடல், ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸ். சரி, ஆர்கிடெக்சர்ல இருந்து இப்போ நம்மளோட சுற்றுப்புற சூழலுக்கு வருவோம். இந்த பார்வை, அதாவது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற இந்த பார்வை எப்படி எக்காலஜிக்கு, அதாவது சூழலியலுக்கு பயன்பட்டதுன்னு பார்க்கலாம். வேதத்துல ஒரு வரி வருது, மாதா பூமி புத்ரோகம் பிருத்திவ்யா. அதாவது இந்த பூமி என் தாய், நான் அவளுடைய மகன். இது ஒரு கவிதை இல்ல, இதுதான் அந்த காலத்துல இயற்கையை பார்த்த விதம். யோசிச்சு பாருங்க, பூமிய ஒரு வெறும் ரிசோர்ஸா பார்க்காம நம்ம அம்மாவா பார்த்தா அதை நம்ம எப்படி சுரண்ட முடியும்? இந்த ஒரு பார்வை மட்டும் போதும், எல்லாம் மாறிடும். இங்க ஒரு கம்பாரிசன் பாருங்க. ஒரு பக்கம் அந்த காலத்துல இருந்த கோவில் காடுகள், அந்த காட்டுல இருந்து ஒரு மரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு சட்டம். அது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இயற்கையாவே கார்பனை உறிஞ்சுக்குச்சு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமை, காடுகளை அழிச்சிட்டு கிளைமேட் சேஞ்ச் பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். அவங்க செஞ்சதுக்கும் நாம செய்யறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்மளோட இன்னைய பிரச்சனைக்கு அப்பவே தீர்வா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி நதிகளுக்கான சடங்குகள் எல்லாம் வெறும் பூஜை மட்டும் இல்ல, அது ஒரு சமூக நிகழ்வு. நம்மளோட நீர் ஆதாரங்களை மதிக்கணும், அதை சுத்தமா வச்சுக்கணும், அதோட முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு நினைவூட்டல். இதுக்கு பேர் தான் ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது சூழலியலை ஆன்மீகத்தோட இணைக்கிறது. ஓகே, கட்டிடம் இயற்கைன்னு பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் அறிவு சார்ந்த உலகத்துக்குள்ள போவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அந்த காலத்துல நம்ம சமூகம் எவ்வளவு முற்போக்கா இருந்துச்சு, எல்லாரையும் எப்படி அரவணைச்சு போச்சுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி.
வேத காலத்துல அறிவு தேடுறதுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா இருந்துச்சு. அதுல பாலின பாகுபாடே கிடையாது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கார்கி வாசக்னவி. இவங்க ஒரு பெரிய தத்துவ ஞானி. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய முனிவர்னு மதிக்கப்பட்ட யாக்ஞவல்கியர்கிட்டயே இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பத்தி ரொம்ப ஆழமான கேள்விகளை தைரியமா கேட்டாங்க. அப்போ கேள்வி கேட்கிற சுதந்திரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னொருத்தரு மைத்ரேயி, அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னை அழியாதவளாக மாற்றாத ஒன்றை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? எவ்வளோ பவர்ஃபுல்லான கேள்வி பாருங்க. அவங்களுக்கு செல்வம் முக்கியமா இல்ல ஆத்ம ஞானம், அதாவது தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற அழிவு தான் முக்கியமா இருந்துச்சு. மெட்டீரியல் உலகத்துக்கு மேல ஒரு பெரிய தேடல் இருந்ததை இது காட்டுது. சோ கார்கி, மைத்ரேயி இவங்களோட வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அந்த காலத்துல அறிவுங்கிறது வெறும் நம்பிக்கையை மட்டும் சார்ந்திருக்கல. அது தர்க்கம், விவாதம் இது மேலதான் கட்டப்பட்டிருந்துச்சு. பிரம்மவாதினிகள்னு சொல்லப்பட்ட பெண் சிந்தனையாளர்களுக்கு சமூகத்துல பெரிய மரியாதை இருந்துச்சு. நாம இன்னைக்கு அந்த காலத்தை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை இது கேள்வி கேக்குது. சரி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பழங்கதை தானே, இதனால நமக்கு இப்ப என்ன பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம். இந்த பழைய ஞானத்திலிருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? வாங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா நாம என்னென்ன பார்த்தோம்? 1. ஆர்கிடெக்சரை ஒரு சயின்ஸா பார்த்தாங்க. கோவில்கள் வெறும் கட்டிடம் இல்ல, அது ஒரு எனர்ஜி ஸ்ட்ரக்சர். 2. டிசைன்ல ஒரு ஹார்மனி இருந்துச்சு, கட்டிடங்களை இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சாங்க. 3. சூழலியல ஒரு கடமையா பார்த்தாங்க, இயற்கையை தெய்வமா மதிச்சாங்க. 4. அறிவுல சமத்துவம் இருந்துச்சு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஞானம் பொதுவா இருந்துச்சு. சோ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். அந்த காலத்துல அறிவியல், இயற்கை, சமத்துவம் இது எல்லாத்தையும் எவ்வளோ அழகா ஒண்ணா இணைச்சிருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு எதையோ முக்கியமான ஒண்ணு மிஸ் பண்றோமோ? அறிவியலை தனியா, ஆன்மீகத்தை தனியா, டெவலப்மெண்ட்டை தனியா, இயற்கையை தனியா, உரிமைகளை தனியா, கடமைகளை தனியா, இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ? நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டின அந்த ஒருங்கிணைந்த பாதையை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.